வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். ஓப்பன் போர்ஸ், என்லார்ஜ்டு போர்ஸ், இல்லைன்னா கிளாட்டட் போர்ஸ். இந்த போர்ஸ் வந்து அப்படியே விசிபிளா தெரியுது. பட் இது எதனால, என்ன பண்ணால் இதை வந்து மினிமைஸ் பண்ணலாம், ஷ்ரிங்க் பண்ணலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும், போர் கேர் ரொட்டீன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டைம்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆரஞ்ச் பீல் மாதிரி இருக்கிற நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, இது வந்து பிறக்கும் போதே நமக்கு வர்றதில்லை. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா துளைகள், அந்த போர்ஸ் வந்து ஓப்பனாக அப்ரப்டாக அப்படியே தெரியுது இல்லையா. ஸோ இது எதனால அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங் பாருங்கள். இது நிறைய கொரியன்ஸ், சைனீஸ், இல்லை இந்தியன் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணும்போது நிறைய டாட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் போர்ஸ் விசிபிளாக தெரியும். ஸோ இது பேசிக்கானது. ஸோ இதை வச்சு தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள், கங்கு வந்து அந்த பிளாக் ஸ்ட்ரிப்பில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து செடேஷியஸ் ஃபிலமெண்ட். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது அந்த போர்ஸ்லாம் வந்து ஓப்பனாக அப்ரப்டாக தெரியும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுக்கப்புறம் தெரிகிறது தான் ஓப்பன் போர்ஸ். ஸோ இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து எப்போ என்லார்ஜ்டு போர்ஸ் இல்லை ரொம்ப பெருசாகுதுன்னா, இதை நம்ம எடுக்காமையே விட்டுடுறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுக்கிறோன்னா, நாட்கள் ஆக ஆக ஓப்பன் போர்ஸில் டர்ட்ஸ், கங்க், எக்ஸஸ் ஆயில் எல்லாமே போய் சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி அந்த இடம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆன உடனே அது என்லார்ஜ்டு போர்ஸாக தெரியுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது வந்து சிம்பிள், ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணால் ஈஸியாகவே இந்த ஓப்பன் போர்ஸ் இல்லாமல், இல்லைன்னா இந்த என்லார்ஜ் போர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். டெய்லி நம்ம வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், யூனோ ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ரொட்டீன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஸோ பேசிக்லி நான் வந்து இது எதுவுமே பண்ணுறதில்ல. நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். பட் ஸ்டில் என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப அப்ரப்டாக இருக்குது ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. கொலோஜன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்கின்னை ஏஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறது. இந்த செடேஷியஸ் ஃபிலமெண்ட்டும் இந்த கொலோஜனும் ரொம்ப ஹக் பண்ணி இருக்கும். இந்த ஹக் பண்ணி இருக்கும்போது செடேஷியஸ் ஃபிலமெண்ட் ஜாஸ்தியாக ஆக ஆக என்ன ஆகும்னா, அந்த கொலோஜன் வந்து ஹக்கை வந்து லூஸ் பண்ணிடும். லூஸ் ஆக ஆக என்ன ஆகிடும்னா, ஸ்கின் வந்து ஓப்பன்டாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் என்லார்ஜ்டு போர்ஸ். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் டர்ட்ஸ், பொல்யூஷன்லாம் ரொம்ப அக்யூமுலேட் ஆகாது. ஆனால் இந்த ரொம்ப நாள் நம்ம எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஸ்கின் லூஸ் ஆகிடும். அதுதான் அந்த கொலோஜன் வந்து லூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டைட்னஸ், செடேஷியஸ் ஃபிலமெண்ட்டில் டைட்டாக இல்லாமல் கொலோஜன் இருக்கிறதுனால ஸோ அங்கே அக்யூமுலேட் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு டைம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப என்லார்ஜ்டு போர்ஸாக அப்ரப்டாக தெரிகிறதுக்கான காரணம் இதுதான். இந்த செடேஷியஸ் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, டாப் லேயரில் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் நிறைய நடக்கும். இந்த ஹங்க், டர்ட், டெட் ஸ்கின் செல்ஸ் இதெல்லாம் ஒரு லேயர் மாதிரி இப்படி மேலே படிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த திக்கான ஸ்கின் வந்து வெளியில் வரலைன்னா உள்ளே போய் அக்யூமுலேட் ஆகி அதுதான் ஓப்பன் போர்ஸாக இருக்குது. இந்த ஸ்கின் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு என்லார்ஜ்டு போர்ஸ், ஓப்பன் போர்ஸ், கிளாட்டட் போர்ஸ் எதுவுமே நடக்காது. இவ்வளோ நாள் நான் எப்படியோ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 என்னென்னா, டெய்லி பேசிஸில் ஃபேஸ் வாஷ் மார்னிங் அண்ட் நைட். சப்போஸ் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஈவன் யூ கேன் டூ 3 times as well. ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மட்டும் பத்தாது. மேக்கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணணும் ப்ராப்பராக. ஆயில் கிளென்ஸ் அப்படி இல்லைன்னா டபுள் கிளென்ஸ் மூலமாக. சம்டைம்ஸ் நானே நிறைய வாட்டி மறந்துடுவேன் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல். ஸோ 1 or 2 days இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் லாங் ரன்னாக பண்ணும்போது தான் இது எல்லாமே அக்யூமுலேட் ஆகிறதுக்கு காரணம். நம்பர் 3 என்னன்னா, ஆயில் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். லைக் எக்ஸஸ் ஆயில் எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னே வந்து அங்கே ஈரத்தன்மை இல்லைன்னா ஹைட்ரேஷனுக்கு ஆயில் இல்லைன்னு சொல்லி ஆயிலை வந்து உள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஆயில் வராமல் இருக்கணும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். எனி ஃபார்ம் ஆஃப் மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட்டடான மாய்ஸ்சரைசர் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் என்லார்ஜாக வராமல் இருக்கும். அது வந்து ஸ்கின் கொலாஜனும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு ரொட்டீன், டீப் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். அது எக்ஸாம்பிள் போர் ரிமூவ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். மந்த்லி ஒரு டீப் க்ளீன் ரொட்டீன் மாதிரி எடுத்துக்கலாம். அது நீங்களே மாஸ்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வெளியில் போய் ஹைட்ரா ஃபேஷியல் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ ஆக்சுவலி. என்னோட பர்சனலான ஒரு விஷயம்,
ஒரு ஸ்டேஜ் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டெய்லி மேக்கப் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது இந்த வீடியோலாம் ஆரம்பிக்கும் போது பட் ப்ராப்பராக ரிமூவ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட் அந்த காட்டன் பேடில் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த இடத்துலலாம் விசிபிளாக தெரியும் என்னோட ஓப்பன் போர்ஸ். நான் இங்கே காமிக்கிற பிக்சரில். ஸோ இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செக் பண்ணி பார்த்ததில் மெயினான விஷயம் என்னென்னா மேக்கப் ரிமூவ் பண்ணணும். அது பண்ணிட்டேன். அப்புறம் ப்ராப்பராக இந்த ரொட்டீன் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணி முடிச்சோடனே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்ல ஃபுட் இன்டேக் பண்ணணும். லைக் கொலாஜன் நான் சொன்னேன் இல்லையா லூஸ் ஆகுதுன்னு, அது டைட்டாக இருந்தால் கூட இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நம்ம ஓப்பன் போர்ஸை கொஞ்சம் தடுக்கலாம். ஸோ இதுக்கு நான் சாப்பிட்ட ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம ஃபுட்லேயே நிறைய கொலாஜன் ரிலேட்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா சூப் மாதிரி எனி போன் லைக் மீட் இல்லாமல் போனை சூப் மாதிரி எடுக்கும்போது வண்டர்ஃபுல் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ். நிறைய நான்வெஜ் எடுக்கிறவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், நல்லா பேக்கடாக இருக்கும். அது காரணம் இதுதான். இதை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அடிக்கடி இந்த சூப்ஸ்லாம் குடிக்கும் போது என்னோட ஸ்கின் ஓப்பன்டாக இருந்ததெல்லாம் நான் க்ளோஸ்டானதை நான் பார்த்தேன். அண்ட் ரிசர்ச் ஆல்சோ சேயிங் த சேம். அதர் தென் தட் ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். பட் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கனால நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம்ல ரெவெனேஜ், அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்லி போரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். லைக் எப்படின்னா மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தானே நம்ம நல்லா பார்க்குறதுக்கு இருப்போம், மசில் ஹார்டாக இருக்கும். சேம் வே போரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது வீக்காக இருக்க போரை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இட் வில் பிகம் நார்மல். அண்ட் வீட்லேயே உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட மந்த்லி எக்ஸ்போலியேட் பண்ணுறது, வீக்லி மாஸ்க் மாதிரி பண்ணுறது, பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரோஸ் பெட்டல் பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர், ஆவாரம்பூ பவுடர், எனி பவுடர், இஃப் நாட் மாஸ்க் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா, யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை அனுப்பிச்சு விடுங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ எலாபரேட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் கேட்டனால இந்த வீடியோ ரைட் நவ். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அன்புடன் பிரியா.